வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2022ல வெளியான மாரிச்சி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பிளாட்ல டபுள் மர்டர் நடந்துருது. அந்த கேஸை நம்ம ஹீரோ தான் விசாரிக்கிறது. ஹீரோ குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மேரின்னு ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க ஹஸ்பண்ட் பின்னாடி நிக்கிறாரு. ஹஸ்பண்ட் பேரு ஆண்டனி அப்படின்றது. ஆண்டனி வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஆண்டனி இவரோட பொண்ணை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு போல. இப்ப வேகமா மாடியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. போகாத போகாதன்ற மாதிரி இவங்க தடுத்துட்டு இருக்காங்க. அவரை லைட்டா காயெல்லாம் படுத்திடுறாங்க. கோவப்பட்ட ஆண்டனி இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை பிடிச்சி தள்ளி விடுறாரு. இவங்க மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுறாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு சரியா காட்டல. அப்படியே கட் பண்ணி 10 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க பர்டிகுலர் பிளாட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த பிளாட்ல ஒரு சின்ன பொண்ணு ஒளிஞ்சிருக்கா போல. இப்பதான் ஒளிஞ்சிருக்க இடத்தை விட்டு வெளியே வரா. அந்த சின்ன பொண்ணும் பயந்த மாதிரி வேகமா அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டே கிளம்பிட்டு இருக்கா. காரணம், அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க 2 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த பொண்ணு பயந்த மாதிரி வந்துட்டு இருக்கா பாத்தீங்களா. யாரோ சட்டுன்னு இந்த பொண்ணை இங்க இருந்து தூக்குற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு தெரியல. இப்ப லிசான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. 2 பேர் ஒரு பிளாட்ல இறந்திருக்காங்கல்ல, அந்த பிளாட்ல தான் லிசாவும் இருக்காங்க. இப்ப அவங்களோட பிளாட்டுக்குள்ள போயிடுறாங்க. பிளாட்டுக்குள்ள நுழைஞ்சவங்க பாடியை பார்த்து கத்தணும்ல, ஆனா லிசா கிட்ட இருந்து எந்த ஒரு சவுண்டுமே கேட்க மாட்டேங்குது. அப்படியே விடியறது நமக்கு காட்டுறாங்க. காலையில இந்த இடமே கிரைம் ஸ்பாட் மாதிரி மாறிடுது. முக்கியமான ஆபீசர் இந்த இடத்துக்கு வராரு. இவர் தான் நம்ம ஹீரோவா இருப்பாரு. பேரு ராஜீவ் அப்படின்றது. ஹீரோவும் இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, இங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. லிசா ஏன் கத்துலன்னு இப்பதான் தெரிய வருது. லிசா செம்ம போதையில இருக்காங்க. இப்ப வந்த ராஜீவ் தான் அவங்களை எழுப்பி விட்டுட்டு இருக்காரு. இப்பதான் லைட்டா கண்ணை திறக்கிறாங்க. எதிர இருக்க ராஜீவை பாக்குறாங்க. இவங்க செம்ம போதையில இருக்காங்கன்னு ராஜீவுக்கு தெரியுது. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. மீடியாவை சேர்ந்த எல்லாருமே இந்த கேஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோவோட சீனியருக்கு பிரஷர் கொஞ்சம் அதிகமாயிருது. சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, எனக்கு ஒண்ணு தோணுது அப்படின்ற மாதிரி சீனியர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, கதவை சாத்திட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ஜூனியர் கிட்ட சொல்றாரு. பிளாட்ல 2 பேர் இறந்து போனாங்கல்ல, அதுல ஒருத்தங்களோட பேரு பூஜா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் கிடையாது. இன்னொருத்தங்களோட பேரு ரீனா அப்படின்றது. அவங்களுக்கும் ஃபேமிலி எல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மாடலா இருப்பாங்க. கிரைம் ஸ்பாட்ல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா இவர் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. ஒர்க்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு துண்டு இருக்கு. இந்த துண்டு இவங்க வீட்டை சேர்ந்தது கிடையாது. யாரோட துண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒருவேளை கொலகாரனோட துண்டா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப செக்யூரிட்டியை கூப்பிட்டு 3 பேரை பத்தியும் விசாரிக்கிறாங்க. செக்யூரிட்டி என்ன சொல்றாருன்னா, லிசா எப்ப பாரு ட்ரக் எடுத்துக்கிட்டே இருப்பா. ரீனாவை பொறுத்த வரைக்கும் லேட் நைட்லாம் வீட்டுக்கு வருவாங்க. பூஜா மேடம் தான் ரொம்ப நல்லவங்க, எல்லார்கிட்டயும் அன்பா பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவங்க 3 பேரை பாக்குறதுக்காக யாரெல்லாம் பிளாட்டுக்கு வருவாங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. சில சமயம் லிசாவோட தாத்தா வருவாரு. அதை தாண்டி யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரம் யோசிச்சவரு, சோபன் ஒரு பையன் தினமும் வந்துருவான், ஏன்னா இளநீ கொடுக்கறதுக்காக தான் வருவான்ற மாதிரி சொல்றாரு. சோபன் ஒருத்தன் வருவானா, அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோ சோபனோட அம்மாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அவன் இளநிக்கு காசு வாங்காமையே போயிட்டாமா, இந்தாங்க காசு அப்படின்ற மாதிரி தராரு. அம்மாக்கு ஹீரோ யாருன்னு தெரியல, இருந்தாலும் காசை வாங்கிடுறாங்க. அவன் துண்டியும் விட்டு போயிட்டாமா, இந்தாங்க துண்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ தராரு. அம்மா இது பையன் துண்டான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சோபனோட தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அண்ணன் துண்டுதாமா, வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது சோபன் துண்டுன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. சோபனோட போட்டோ அந்த இடத்துல இருக்கு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஃபேமிலிக்கு தெரியாம அந்த போட்டோ எடுத்துக்கிறாரு. அந்த போட்டோவை எல்லாருக்கும் அனுப்பி வச்சிடுறாரு. இவன் எங்க இருந்தாலும் சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. ஆட்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்பதான் ஹீரோவோட ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. இவங்களோட பேரு சுஷ்மிதா அப்படின்றது. இந்த ரோல் அனிதான்றவங்க தான் பண்ணிருப்பாங்க. சுஷ்மிதாவை பொறுத்த வரைக்கும் இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க. இவர் ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இப்பெல்லாம் வேணான்ற மாதிரி இவங்க அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் படுத்துறாரு. இவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இவரும் நியூஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது. ரீனா இருக்காங்கல்ல, சமீபத்துல ஒருத்தவங்க கூட சண்டை போட்டிருக்காங்க. அது சார்ந்த நியூஸ் தான் இவர் படிக்கிறாரு. நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. இப்ப ராஜ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய போட்டோகிராஃபரா இருப்பாரு. இவரோட ஒய்ஃப் பேரு ஷாலினி அப்படின்றது. இவங்களும் முன்னாள் மாடலா இருந்திருப்பாங்க. 2 பேருமே சந்தோஷமா பர்த்டே பார்ட்டி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ரீனா வராங்க. ரீனாவை பொறுத்த வரைக்கும் ராஜோட புது மாடலா இருப்பாங்க. ரீனா இருக்காங்கல்ல, செம்மையா ஆட்டிடியூட்லாம் காட்டுறாங்க. ஷாலினிக்கு இதை பார்க்கும்போது கடுப்பா இருக்கு. ராஜ் தானே கேக்க வெட்டணும், ஆனா அதுக்கு பதிலா ரீனா இந்த இடத்துல கேக்க வெட்டுறாங்க. ராஜுக்கு அந்த கேக்க ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சடனா கிஸ் பண்றாங்க.
இத பாக்குற ஒய்ஃபுக்கு செம்மையா கோவம் வந்துருது. ஒய்ஃபுமே கோவப்பட்டு ரீனாவை திட்டுற மாதிரி பேசுறாங்க. ஆனா பதிலுக்கு ரீனா இருக்காங்கல்ல, அவங்க மேல ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி விட்டுறாங்க. ரீனாவும் ராஜும் க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஷாலினிக்கு இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது. இத பத்தி தான் நியூஸ்ல வெளியிட்டு இருக்காங்க போல. ஹீரோவும் படிச்சு தெரிஞ்சுக்கிறது. ராஜு கிட்ட விசாரிக்கணும், அவரோட ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. மறுநாள் ராஜோட வீட்டுக்கு வந்துடுறது. ஆனா வீட்டுல ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாம் தராங்க. இல்ல மேடம், டியூட்டி டைம்ல குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. உங்க ஹஸ்பண்ட் எங்கன்னு கேக்குறாரு. அவர் மும்பைக்கு போட்டோ ஷூட்காக போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கதை நடக்கிறது மும்பையில இல்ல போல. ராஜ பொறுத்த வரைக்கும் போட்டோகிராஃபர் தானே. இவங்க மாடலா இருக்கும் போது லவ் பண்ணிருப்பாரு, அப்படிதான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. நிறைய போட்டோகிராஃப் எல்லாம் வீட்டுல வச்சிருக்காரு. அதெல்லாம் ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் ரீனா இறந்ததை பத்தி தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் தெரியாது, நல்லா தெரியும், அவ செத்ததுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ கிட்ட கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. என்ன இவங்க பேச்சே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. சரி தேவனா நான் திரும்பி வரேன், இப்ப கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு இவர் கிளம்பிடுறாரு. இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட அந்த வீட்ல என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணன்னு கேக்குறாரு. அசிஸ்டன்ட் எதுவுமே கவனிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோ கவனிச்ச விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. அங்க நிறைய போட்டோ வச்சிருந்தாங்கல்ல, எல்லாத்துக்குமே கண்ணாடி இருந்திருக்கும். ஆனா ரீனாவோட போட்டோல கண்ணாடி இருந்திருக்காது. யாரோ ரீசெண்டா உடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. ஷாலினிக்கு ரீனா மேல கோவம் இருக்குல்ல, அதனால அவங்க கூட உடைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஷாலினி ட்ரிங்க்ஸ் தரதுக்காக வந்தாங்கல்ல, அப்ப அவங்க கையில மோதிரம் இல்லாததை இவர் கவனிச்சிருப்பாரு. ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை ஏற்பட்டிருக்கு. ஹஸ்பண்ட் நம்ம பிரிஞ்சுக்கலான்ற மாதிரி பேசியிருக்காரு. அதனால தான் ரெண்டு பேருமே பிரிஞ்சு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ ஹஸ்பண்ட் ஷாலினியை விட்டு பிரியறாருன்னா ரீனா கூட சேர வாய்ப்பு இருக்கு. அவங்க சேர்ந்துட கூடாதுன்றதுக்காக இவங்க கூட ரீனாவோட கதையை முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப கூட எதுக்காக பூஜாவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. அது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அங்க ஒரு சின்ன பொண்ணு இருந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இவங்களுக்கு அந்த சின்ன பொண்ணை பத்தி எல்லாம் தெரியவே இல்ல. லிசா ஹாஸ்பிட்டல்ல இப்பதான் தேடி இருக்காங்கன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இவங்களுமே லிசாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. லிசாக்கு ஒரு தாத்தா இருக்கிறதா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த தாத்தா இந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருக்காரு. சர்ச்சில் அவர் பாஸ்டர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. லிசா கிட்ட ஹீரோ தனியா பேசணும்னு நினைக்கிறாரு. நீங்க கொஞ்சம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த ஃபாதரோட பேரு லோபோ அப்படின்றது. அவரை வெளியே போயிடுறாரு. ஹீரோவா இன்னைக்கு நைட்டு என்ன பார்த்தேன்னு லிசா கிட்ட கேக்குறாரு. நான் நைட்டு எதுவுமே பார்க்கல, காலையில நீங்க எழுப்பும் போது உங்களை தான் முதல்ல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி ரெண்டு பேர் கூடயும் நீ பழகி இருக்கல, ரெண்டு பேரை பத்தியும் சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் பூஜா கூட பெருசா பழகல, ரீனா கூட தான் பழகி இருக்கேன்னு சொல்றாங்க. ரீனா ஒரு போட்டோ ஷூட்ல பிஸியா இருக்காங்க. ராஜ் தான் அந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல வச்சு ரீனாவை பாக்குறதுக்காக இந்த லிசா வந்திருக்காங்க. லிசாவோட ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ராஜ் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதே சமயம் தான் வேற ஹேர் ஸ்டைல்ல போட்டோ வேணும் அப்படின்ற மாதிரி மேல் இடத்துல கேட்டிருப்பாங்க. அதனால இவர் இருக்கார்ல, இதே ஹேர் ஸ்டைல ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க விக் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. சோ அந்த ஹேர் ஸ்டைல ரீனாக்கு வச்சு இவர் சில போட்டோ எல்லாம் இந்த இடத்துல எடுத்துட்டு இருக்காரு. ரீனாவும் ராஜும் பழகினதை பத்தி உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நல்லா தெரியும், பர்த்டே பார்ட்டில ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதுல அதுல இருந்து ராஜ் இவளோட காலை எடுக்கிறதே இல்ல, ஷாலினிக்கு பயந்துதான் எடுக்காம இருந்தாரு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவன் என்னோட காலையே எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ரீனா கோவப்பட்டிருப்பாங்க. இங்க இருக்க ரெண்டு பேர் தான் அவங்களை சமாதானம் பத்திட்டு இருந்திருப்பாங்க. பூஜா ஒரு என்ஜிஓல வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, அங்க இருக்க பசங்களை நடுவுல வீட்டுக்கு கூட்டு வருவாங்க போல. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இவங்க ரொம்ப அப்செட்டா இருக்கிறத லிசா புரிஞ்சுக்கிறாங்க. பாருக்கு போலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. சரின்ற மாதிரி ரீனா ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த லிசாக்கு ட்ரக் பழக்கம் இருக்குல்ல, அதனால தான் இந்த பாருக்கு கூட்டு வந்திருப்பா. இந்த பார்ல ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிறதுக்காக ஜாக்னு ஒரு நபர் இருப்பான். இப்ப ஜாக்கி கிட்ட காசு தந்து கொஞ்சம் ட்ரக்ஸ் எல்லாம் இவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனா ரீனாக்கு அவ்வளோண்டு ட்ரக்ஸ் எல்லாம் பத்தாது. ரீனா கையில ஒரு மோதிரம் இருக்கு. அந்த மோதிரத்தையே ஜாக்கு கையில தந்துடுறாங்க. வச்சிருக்க எல்லாத்தையும் தானு கேக்குறாங்க. அவருமே மொத்தத்தையும் தந்துடுறாரு. ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணிருப்பாங்க. கொலை நடந்த அன்னைக்கு இவங்க செம்ம போதையில இருந்தாங்கல்ல, அதுக்கும் அந்த ஜாக்கு தந்த ட்ரக் தான் காரணமா இருக்கும். சரி வேற யார் மேலேயாவது உனக்கு டவுட் இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே சோபனை பத்தி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவன் நல்லவன்னு நினைச்சேன், ஆனா அவன் நல்லவன் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பார்ட்டி பண்ண மறுநாள் லிசா ஃப்ரிட்ஜ்ல எதையோ எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த சமயம் ஷோபன் இருக்கான் பாத்தீங்களா, ரீனாவை கிஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருப்பான். இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து வேகமா ஓடி இருப்பான். அவ ட்ரக்ஸ் போதையில இருந்தால அந்த சமயம் தான் இந்த மாதிரி பண்ண நினைச்சான், என்ன பார்த்தோன்னு ஓடிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. லிசா ஒரு ட்ரக் எடுத்திருந்தாங்கல்ல, அது என்ன மாதிரியான ட்ரக் அப்படின்றத டாக்டர் ஸ்டடி பண்ணி ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப அதிகமான ட்ரக் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேஜ்ல யார் என்ன சொன்னாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு. கோவப்படுன்னு சொன்னா கோவப்பட வாய்ப்பு இருக்கு. பக்கத்துல இருக்கவங்களை கொலை பண்ணுன்னு சொன்னா கூட கொலை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஆனா லிசா கொலை பண்ண மாதிரி அந்த ஸ்பாட்ல எதுவும் கிடைச்சிருக்காது. இருந்தாலும் இந்த ட்ரக்கை தந்தவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜாக் ஒருத்தன் தானே ட்ரக்கை தந்தான், அவனை பிடிக்கிறதுக்காக பிளான் போடுறாங்க. இப்ப அந்த ஜாக்கை நமக்கு காட்டுறாங்க. ட்ரக்கை விக்கிறது ஜாக்கு, ஆனா ரெடி பண்றது ஜாமின் ஒருத்தன் தான். அவன் தான் சயின்ஸ் லேப் மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அது மூலியமா இவங்களுக்கு நிறைய காசு கிடைக்குது. இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா பிரிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அனாத ஆசிரமத்துக்குன்ற மாதிரி ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அனாதைங்க தான். அந்த அனாத ஆசிரமத்துல இவர் தரதுக்காக வந்துடுறாரு. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சாக்லேட்லாம் ஜாக் வாங்கி தந்துட்டு இருக்காரு.
பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த என்ஜிஓல மகேஷ்னு ஒரு நபர் இருக்காரு. அவர் மட்டும் இதுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு. பசங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட்லாம் தந்து கெடுக்காத, நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ணனா பண்ணு, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. ஜாக்கும் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஜாக்கும் ஜாமியும் சேர்ந்த மாதிரி அந்த பாருக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இங்க தானே ட்ரக் எல்லாம் விற்பாங்க, ஆளுங்க கிட்ட வித்துட்டு இருக்காங்க. இவன் இங்கதான் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவோட டீமுக்கும் தெரியும்ல. இந்த இடத்துக்கு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ் இவனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறது ஜாக்குக்கு தெரியுது. அதனால ஜாமியை கூப்பிட்டு வேகமா இங்க இருந்து ஓடுறான். அவன் ஓடும் போது தான் ஹீரோ கவனிக்கிறாரு. அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஜாக்கு தப்பிச்சிடறான். ஆனா ஜாமி ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறான். ஒழுங்கு ரீதியா சொல்லு, எதுக்காக அவ்வளவு ட்ரக்க தந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அதுக்கான காரணத்தை ஜாமியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ரீனா கிட்ட ட்ரக் வாங்க நிறைய காசு இருந்திருக்கும், ஆனா லிசா கிட்ட காசு கம்மியா இருக்கும். ஆனா ட்ரக் எடுக்கணும்ன்ற மாதிரி ஆசை எல்லாம் படுவா. இவளை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. புதுசா ஒரு ட்ரக் ரெடி பண்ணிருக்காங்க. அது அவளுக்கு போதையை தருதான்னு பாக்குறதுக்காக தான் அந்த ட்ரக்கை ஃப்ரீயாவே நிறைய தந்திருப்பாங்க. மத்தபடி வேற எந்த இன்டென்ஷனையும் இதை பண்ணலன்ற மாதிரி ஜாமி சொல்றான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சீனியர் வீட்டுக்கு வந்து ட்ரிங்க்லாம் பண்ணுவாரு போல. இப்ப ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சீனியரோட சொந்தக்கார பொண்ணு வந்திருக்கா. இவ பேரு பிரீத்தி அப்படின்றது. இவருக்கு பிரீத்திய தெரியுது. பிரீத்தி கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. அப்ப அங்கிள் இருக்கார்ல, இவனுக்கு குழந்தை பிறக்க போதுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சூப்பர் அப்படின்ற மாதிரி பிரீத்தியும் வாழ்த்துக்களை சொல்றாங்க. அதே மாதிரி எனக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு டைம் க்ளோஸ் எல்லாம் பழகி இருப்பாங்க போல. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. ஹீரோ வீட்ல ஒரு டேப் இருக்கு. அந்த டேப்ல இவர் ரொமான்டிக் சாங்க ப்ளே பண்ணிடுறாரு. இப்ப ஒய்ஃபை சீக்கிரமா வான்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காரு. அவங்களுமே குளிச்சு முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே இவர் பக்கத்துல போய் ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, முதல்ல விலகு அப்படின்ற மாதிரிலாம் இவரை தள்ளி விடுறாங்க. அப்ப தெரியாதனமா அந்த டேப் கீழே விழுந்து உடைஞ்சிருது. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. சார் அந்த சோபன் மாட்டிக்கிட்டான் வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோ இருக்கார்ல, அந்த இடத்துக்கு வந்து சோபன் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகடா இந்த கொலையை பண்ணன்னு கேக்குறாரு. இது நான் கொலை பண்ணனா, நான்லாம் பண்ணல சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். தப்பு பண்ணாம எதுக்காகடா இவ்வளவு நாள் ஓடி ஒளிஞ்ச? ரீனா கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு நினைச்சிருக்க. அவங்க இடம் தரல, அதனால அவங்க கதையை முடிச்சிருக்க. இத பார்த்த பூஜாவோட கதையை முடிச்சிருக்க. இதுதானே நடந்ததுன்னு கேக்குறாரு. இல்ல சார், நடந்ததே வேறன்ற மாதிரி இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் தினமும் இளநீ தரதுக்காக வீட்டுக்கு வருவான்ல, அந்த மாதிரி கதவுல மாட்டலாம்னு நினைக்கிறான். அப்ப கதவு ஓபன் ஆயிருது. பார்த்தா ரீனா அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. முன்னாடி நாள் ரீனா நிறைய ட்ரக் எல்லாம் எடுத்தாங்கல்ல, அந்த மயக்கத்துல தான் இருக்காங்க போல. வா வந்து கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளதான் கூப்பிடுறாங்களா அப்படின்ற மாதிரி இவனும் யோசிக்கிறான். பொறுமையா பக்கத்துல வந்துட்டு இருக்கான். அவங்க கண்ணையே திறந்து பாக்குறாங்க. வா கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி இவனோட துணியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இவன் அதனால தான் கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிருப்பான். அந்த விஷயத்த லிசா பார்த்திருப்பாங்க. லிசா பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சுனா வேகமா அங்க இருந்து ஓடி இருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ நம்ப மாட்டாரு. என்கிட்டயே போய் சொல்றியா அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்கிறாரு. ஹீரோ இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. அந்த டேப் உடஞ்சிருச்சுல, சீக்கிரமா ரெடி பண்ணு, அது வரைக்கும் எனக்கு லேப்டாப்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவ்வளவுதானே, நான் அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணிட்டாரு. நம்ம அந்த வீட்ல இருந்து ஒரு லேப்டாப்பை கைப்பற்றணும்ல, இப்போதைக்கு என்னோட வீட்டுக்கு அதை அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட்டும் ஏத்துக்கிறாரு. பரவாயில்ல, குற்றவாளியை புடிச்சிட்டேன்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. இல்ல சார், சோபன் தான் குற்றவாளின்னு என்னால முடிவுக்கு வர முடியலன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஏற்கனவே மீடியாட்கள்லாம் பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இவனை ஒத்துக்க வை, இவனை வச்சே கேஸை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் சொல்லிட்டாரு. சரி, இவனை வச்சே முடிச்சிடலான்ற மாதிரி ஹீரோவும் முடிவுக்கு வராரு. இப்ப மீடியாட்கள் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோவும் அவனோட மோட்டிவ் என்னன்றதை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தப்பா நடந்துக்கணும்னு ஏற்கனவே நினைச்சிருக்கான். இதை லிசா பார்த்திருக்காங்க. ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்ணும்போது அவங்க இடம் கொடுக்கலன்றதுக்காக கதையை முடிச்சிருக்கான். அதை பார்த்த பூஜாவோட கதையும் முடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வெளியே வரும்போது சோபனோட அம்மா என்னோட பையன் அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவர் சுத்தமா கண்டுக்கவே மாட்டாரு. இவர் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் கேஸை சால்வ் பண்ணிட்டார்ல, அதை பத்திலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயின் கவனிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. என் ஜூனியர் கேஸை சால்வ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சீனியர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி ஹீரோவை பாராட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் பிரீத்தி இந்த இடத்துக்கு வராங்க. பிரீத்தியும் பாராட்டுற மாதிரிலாம் பேசுறாங்க. போக போக ரெண்டு பேருமே ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நியூஸை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, சட்டுன்னு இந்த இடத்துல கரண்ட் போயிருது. என்ன கரண்ட் போயிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள ஒரு நடமாட்டம் தெரியுது. யாருன்னு பார்த்தா ஆட்லாம் போட்டு ஒரு மர்ம நபர் இருக்கான். அவனை பார்த்து ஷாக் ஆகி ஓடுறாங்க. பிரீத்தியும் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச ஆல்பத்தை காட்டுறன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் வீட்டுக்குள்ள வந்து ஆல்பத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட கையும் லைட்டா உரசிட்டு இருக்கு. ஏற்கனவே இவங்க லவ் பண்ணவங்க தானே. ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல இவங்க கிஸ்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்த மர்ம நபரை பார்த்து பயந்து ஹீரோயின் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்க இருக்காங்கன்ற மாதிரி அவனும் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோ இந்த இடத்துல பிரீத்தியை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க காலை கண்டுக்கவே
மாட்டாரு, பெட்ல போனை தூக்கி போட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஈரனை கண்டுபிடிச்சிடுறாரு. ஈரன் சடனா தள்ளி விட்டு வேகமா அங்க இருந்து ஓடுறாங்க. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது படிக்கட்டுல ஸ்லிப் ஆகி உங்க பொத்துன்னு கீழே போய் விழுந்துடுறாங்க. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜர்க்கின் போட்டிருக்கான், அதே மாதிரி ஒரு ஆட்டு மாட்டிருக்கான். இப்ப கூட்டத்து கூட கலந்து இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். அப்படி கிளம்பிட்டு இருக்க நபரோட ஃபேஸை நமக்கு காமிச்சிடுறாங்க. ஸ்டார்டிங் ஆண்டனின்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் நடந்து போயிட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் கீழே விழுந்து கிடந்திருப்பாங்க. இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. டாக்டர் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோ உடஞ்சு போயிடுறாரு. கால் பண்ணதை பார்த்தோன்னே கிளம்பி இருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஹீரோனை ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்தான்ல, அதை பத்திலாம் ஹீரோக்கு தெரியாது. ஹீரோ ஹாஸ்பிட்டலே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் இருக்கார்ல, ஓரளவுக்கு தேடிட்டாங்க, இப்ப நீங்க போயிட்டு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோவும் கிளம்பலான்ற மாதிரி கார் எடுக்கிறாரு. அப்ப லோபோ இருக்கார்ல, என்ன சர்ச்சில் டிராப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் லோபோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. லிசாக்கு உங்களை தவிர சொந்தங்கள் இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. லிசாவோட அம்மா தான் இவரோட பொண்ணா இருப்பாங்க, என் பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி லிசாவோட அப்பான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவர் கோவமா சொல்றாரு. லிசாவோட அப்பாவை இவருக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு ஹீரோக்கு தெரியுது. இப்ப ரெண்டு பேருமே சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. நீங்களும் ப்ரே பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஹீரோ எதையோ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றது இவருக்கு தெரியுது. நீங்க எதையோ நினைச்சு ஃபீல் பண்றீங்க, என்கிட்ட வேணா ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி லோபோ சொல்றாரு. ஆனா ஹீரோ மைண்டுக்குள்ள அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா சோபனை இந்த கேஸ்ல லாக் பண்ணி வச்சிருக்கிறதுல பெருசா விருப்பம் இல்ல. அதே மாதிரி ஹீரோயினை சீட் பண்ணிட்டார்ல, அதை நினைச்சா ஃபீல் பண்ணிட்டாரு. இவர்கிட்ட சொல்ல முடியாம வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த பிளாட்ல கிடைச்சதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் திரும்பி இவர் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த ராஜோட ஒரு கண்ணாடி அந்த வீட்டுல கிடைச்சிருக்கு. மர்டர் நடந்த இடத்துல இவன் கண்ணாடி எப்படி வந்தது, இவனை போய் பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த ராஜ் மும்பைல தானே இருக்காரு, மும்பைல இருக்க அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த பர்த்டே பார்ட்டியில சண்டை நடந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசாத மாதிரி தான் இருந்தது, ஆனா அதுக்கப்புறமும் பேசியிருக்கீங்க, நீ வீட்டுக்கும் போயிருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு ஹீரோ கேட்கிறாரு. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ரீனா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சின்ன பொண்ணு கூடயும் பூஜா கூடயும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜ் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. சைலண்டா இருன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு அமைதியா இருக்கா. இப்ப வேணும்ட்டே ரீனா கண்டுபிடிக்கிற மாதிரி பக்கத்துல போய் நிக்கிறாரு. ரீனாவும் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நீ எதுக்காக வந்த போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஷாலினி கூடயே இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு, அதனால தான் இப்படி கோவப்பட்டு இருக்காங்க. நான் ஷாலினி கூட பிரேக்கப் பண்ணிட்டேன், சீக்கிரமா நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ரீனாவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. நான் இப்ப போட்டோஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், ஸ்டூடியோக்கு போலாமான்னு கேக்குறாரு. ஸ்டூடியோ போரு, இங்கே வேணா போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி அந்த கெட்டப் நீ போட்டு ரெடியாவு, நான் போட்டோஸ் எடுக்கிறேன்னு சொல்றாரு. லிசாவோட ஹேர் ஸ்டைல் மாதிரி இவங்க ஒரு தோப்பாவை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த தோப்பாவை போட்ட மாதிரி தான் இவர் போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாரு. இப்ப கொடுக்க வேண்டிய இடத்துக்கு இவர் கிளம்பணும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த சின்ன பொண்ணுக்கு ஏதாவது தரலான்ற மாதிரி இவரோட கண்ணாடியை தந்திருப்பாரு. இதுதான் உண்மையிலேயே நடந்தது, ரீனா இறந்து போனதை இப்ப கூட என்னால நம்ப முடியல அப்படின்ற மாதிரிலாம் ராஜு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இப்பதான் ஒரு சின்ன பொண்ணு வீட்டுல இருந்திருக்கான்றதே தெரிய வருது. நைட்டு நேரத்துல அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்த யோசிக்கிறது. நீ சொல்றது உண்மைன்னு நான் நம்புறேன், உண்மை இல்ல பொய்ன்னு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோ, உன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோ அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த நாள் நைட்டு அந்த பிளாட்ல ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்கா, அந்த பொண்ணு யாரு என்னன்ற மாதிரி கொஞ்சம் விசாரின்னு சொல்லிட்டாரு. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த மாதிரி ஹீரோ பேசுறத யாரோ ஒட்டி கேக்குறாங்க. ஹீரோ இதுல பக் செட் பண்ணிருக்காங்க போல, அப்படிதான் ஒட்டி கேக்குறாங்க. இப்ப ஹீரோவும் ராஜுக்கு கால் பண்ணிட்டாரு. நீ எடுத்த போட்டோல அந்த சின்ன பொண்ணும் இருப்பால, அந்த போட்டோ எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. சரி அந்த கேமரா என்னோட வீட்டுல தான் இருக்கு, நான் ஊருக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வேணா தரேன், இப்ப வேலையா இருக்கான்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இந்த விஷயத்தையும் ஒட்டி கேட்கிறவன் கேட்கிறான், இவன் யாரு என்னன்னு தெரியல. மகேஷ் இருக்காரு பாத்தீங்களா, சின்ன பசங்களை செடியெல்லாம் நட்டு வைக்க சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு ஜாக் திரும்பி வந்துடுறான், எல்லாருக்குமே சாக்லேட் தந்துட்டு இருக்கான். ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி மகேஷ் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப ஜாக் இருக்காருல, இங்க மீரான்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவ எங்க திடீர்னு காணாம போயிட்டாலே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவளை ஒருத்தங்க தத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை ஏற்பட்டு இருக்கும் போது ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. அவர் ஜாக் அனுப்பி விடுறாரு. மகேஷ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பூஜா ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, இந்த என்ஜிஓல தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி இருந்திருக்காங்க போல. ஏன்னா பூஜா இறந்து போனதை நினைச்சு மகேஷ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. பூஜா பசங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டு போவாங்களாமே, அந்த மாதிரி அன்னைக்கு நைட் ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டு போனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், அப்படி யாரையும் கூட்டு போன மாதிரி தெரியலன்னு இவர் சொல்றாரு. இப்ப லிசா ஓரளவுக்கு தேடி வந்துடுறாங்க. தாத்தா இருக்கார்ல, என் கூட வந்துருமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. வந்தா நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, உங்க கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது, என் லைஃபை நான் ஃப்ரீயா வாழணும், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற தாத்தா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஆண்டனியை காட்டுறாங்க, அவர் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி பொண்ணை இவர்கிட்ட இருந்து பிரிச்சிட்டாங்க போல, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அதை சோகமா
சோகமா பார்த்துட்டு இருக்காரு. ஈரின் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஆண்டனி வந்திருக்காரு. வந்த ஆண்டனி இருக்கார்ல, உள்ள இருக்க ஈரினை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நர்ஸ் இவரை கவனிச்சிடுறாங்க. என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் வேகமா அந்த ரூமை தாண்டி போயிடுறாரு. இந்த நர்ஸை இவர் எதுக்காக பார்த்தாரு அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா யோசிக்கிறாங்க. ஈரன் நல்லா தேடி வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பேசவே ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இதனால ஈரவும் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. இந்த மாதிரி டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பவர் சர்க்கியூட்ல ப்ராப்ளம் ஏற்படுது. லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. டாக்டர் பாக்குறதுக்காக போறாரு. நானும் வரேன்ற மாதிரி ஹீரோ பின்னாடியே போறாரு. இவங்க ரெண்டு பேருமே போயிட்டாங்கல்ல, அந்த கேப்ல இந்த ரூம்குள்ள ஒரு மர்ம நபர் நுழையிறான். அவன் ஈரின் கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறான். ஈரனும் அந்த நபரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. வீட்டுல அட்டாக் பண்ணதான் இவன் தான் போல. இப்ப ஈரின் லைட்டா கத்துறாங்க. அந்த சவுண்ட் கேட்டு நர்ஸ் வந்துடுறாங்க. ஹீரோவையும் வர வச்சிடுறாங்க. கொல்ல நினைச்சவன் ஜன்னல் வழியா வெளியே போயிட்டான் சார். அவன் ஒரு ஜர்க்கின் போட்டிருந்தான், அதே மாதிரி ஒரு ஆட்டு போட்டிருந்தான் அப்படின்ற மாதிரி இந்த நர்ஸ் சொல்றாங்க. இவரை வேகமா ஜன்னல் கிட்ட வந்து யாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டனியே தான் அந்த இடத்துல போயிட்டு இருக்கான். இவன் தான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, வேகமா ஆண்டனியை துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் வந்துட்டு இருக்கும் போது குறுக்க வண்டி வந்துருது. அந்த வண்டியில இடிச்சு இவர் கீழே விழுறாரு. நிமிந்து பாக்குறதுக்குள்ள ஆண்டனி காணாம போயிடுறான். மிஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்ப ஹீரோக்கு ராஜ் கிட்ட இருந்து போன் கால் வருது. சார், நான் கேமரா எடுத்துட்டு உங்களை பாக்குறதுக்காக தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், அங்க வந்துருன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ராஜ் வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, வழியில இந்த மர்ம மனுஷன் வந்துடுறான். வேணும்ட்டே கார் மேல விழுறான். யார் விழுந்தான்ற மாதிரி ராஜ் செக் பண்றாரு. அந்த கேப்ல இவன் ராஜ பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான். ராஜ் நான் வந்துடுறேன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி திரும்பி கால் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஹீரோவும் கால் பண்ணி பாக்குறாரு. ராஜ் போனையே எடுக்க மாட்டாரு. ஏன்னா போன் தனியா ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, போனை தூக்கி போட்டு உடைச்சிடுறாரு. ஒய்ஃபை வேற யாரோ கொல்ல வந்துட்டாங்கல்ல, அந்த டென்ஷன்ல தான் ஹீரோ இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட அசிஸ்டன்ட்டும் சமாதான பத்திர மாதிரி பேசுறாரு. ஆனா கோவப்பட்டு இவர் அசிஸ்டன்ட்ட கத்திடுறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் சோகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் கோவப்பட்டதை லோப கவனிச்சிருப்பாரு. எதுக்கு இப்ப கோவப்படுற, ரிலாக்ஸா இருன்ற மாதிரி சமாதான பத்துறாரு. மகேஷ் ஒரு ஆசிரமத்துல இருப்பாரு பாத்தீங்களா, அந்த ஆசிரமத்துக்குள்ள ஊடி போட்ட மாதிரி ஒரு நபர் நுழையிறான். எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இவன் ஃபைல்லாம் இருக்க இடத்துக்கு வந்துடுறான். அங்க மீரான்ற பொண்ணு சம்பந்தப்பட்ட ஃபைல்லாம் எடுத்து பாக்குறான். எந்த இடத்துல அந்த பொண்ணை அனுப்பி வச்சிருக்காங்கன்ற டீட்டெயில் தான் பாக்குறான் போல. இப்படி பாக்குறது யாருன்னு நமக்கு காமிச்சிடுறாங்க. ஜாக் தான் இப்படி பாத்துருப்பாரு. ஆக்சுவலா மீராவோ ஒரு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறதா போட்டிருக்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. வீடு பூட்டு போட்டிருக்கிறது தெரிய வருது. இந்த வீட்டை சேர்ந்தவங்க எங்க போயிருக்காங்கன்ற மாதிரிலாம் பக்கத்துல விசாரிக்கிறாரு. அந்த வீடு 6 மாசமா பூட்டி தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது 6 மாசமா பூட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஹீரோவும் ஃபாதரை பாக்குறதுக்காக சர்ச்சுக்கு வந்திருக்காரு. உன் மனசுக்குள்ள என்னதான் ஓடிட்டு இருக்கு, என்கிட்ட சொல்ல வேணாம், கடவுள் கிட்டயாவது சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் இந்த பெரியவர்கிட்டயே சொல்லிடுறாரு. இந்த பெரியவரும் உன் தப்பு நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும், ப்ரே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை இந்த இடத்துல ப்ரே பண்ணி ஃபீல் பண்றாரு. இந்த ஜாக்குக்கு மகேஷ் மேல டவுட் வந்துருது. மகேஷ் பசங்களுக்கு சாப்பாடுலாம் வச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடுலாம் எடுத்துட்டு எங்கேயோ போறாரு. ஏன் இங்க போறாரு அப்படின்ற மாதிரி இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. மகேஷ் கொஞ்ச நேரம் உள்ள இருந்துட்டு கிளம்பிடுறாரு. அந்த சமயம் நம்ம உள்ள போனோம் அப்படின்ற மாதிரிலாம் ஜாக் யோசிக்கிறாரு. ஷட்டர்ல அவர் பூட்டு போட்டிருக்காரு. இவர் பூட்டை உடச்சிட்டு உள்ள வந்துடுறாரு. இங்க எதுக்காக அவன் வந்தான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா இங்க நிறைய பசங்களை வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. தத்து கொடுத்ததா போய் சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சிருக்காரு அப்படின்றது புரியுது. இங்கதான் மீரான்ற பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் வீட்டுல இருந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இவர் காப்பாத்தலாம் நினைக்கும் போது மண்டையிலேயே யாரோ அடிச்சிடுறாங்க. மகேஷ் தான் இவரோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு போல. ஹீரோ நேத்து கோவத்துல போனை போட்டு உடைச்சாரு பாத்தீங்களா, இப்ப சிம்ம வேற போனுக்கு மாத்திக்கிறாரு. இந்த போனை சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட தராரு. அதே மாதிரி அசிஸ்டன்ட்ட நைட்டு திட்டார்ல, அதுக்காக இந்த இடத்துல மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப போனை தரலாம்னு நினைக்கும் போதுதான் ஹீரோக்கு சில விஷயங்கள் தோணுது. வீட்டுல டேப் உடஞ்சிருக்கும், அதுக்கு பதிலா இங்க இருக்க லேப்டாப்பை ஒய்ஃபு கிட்ட அனுப்பிவிட சொல்லியிருப்பாரு. அதனால தான் ஒய்ஃபுக்கு அட்டாக் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. லேப்டாப் இப்ப வீட்டுல தான் இருக்கான்னு யோசிக்கிறாரு. ஆனா அந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மறந்துருப்பாரு. இல்ல சார், லேப்டாப் இன்னமும் இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த லேப்டாப்பை எடுங்க, செக் பண்ணோன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த லேப்டாப்குள்ள என்ன இருக்குன்ற மாதிரி செக் பண்றாங்க. செக் பண்ண நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆசிரமத்தோட டீடைல் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வந்தவன் நம்ம ஒய்ஃப் அட்டாக் பண்ண வரல, லேப்டாப்பை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். லேப்டாப் வீட்டுல இருக்கிறதா அவன் நினைச்சிருக்கான். நம்ம போனை ஒட்டி கேட்டிருந்தா மட்டும்தான் இது அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. ராஜும் கடைசியா கால்ல பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் ராஜுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சோ ராஜியும் அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான், என் போனை ஒட்டி கேட்கறான் அப்படின்றத இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோவோட போன் உடஞ்சதுல அப்பத்துல இருந்து தான் அவனால ஒட்டி கேட்க முடியல போல. அவனை டிராப்ல மாட்ட வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ வேணும்ட்டே அசிஸ்டன்ட் கிட்ட பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு.
லேப்டாப் என் வீட்ல தான் இருக்கு, நான் வீட்ல வச்சு செக் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட்டோ சரின்னு ஏத்துக்கிறாரு. இவங்க பேசுனதெல்லாம் கேட்டு அவன் வீட்டுக்கு வருவான்ல, அதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. அவன் வரட்டும் அமிக்கிடலான்ற மாதிரி ஹீரோ உட்காந்து இருக்காரு. அவனும் சைலண்டா வீட்டுக்குள்ள நுழையிறான். அவன் நுழைஞ்சு தேடலாம்னு நினைக்கும் போது ஹீரோ எதிர வந்து கண்ணை காட்டுறாரு. ஒழுங்கா நில்லுன்னு சொல்றாரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, சட்டுன்னு தள்ளி விட்டு வேகமா இங்க இருந்து ஓடுறான். அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் துரத்திட்டு இருக்காரு. அவன் ஓடிட்டு இருக்கும் போது ஹீரோ ஷூட் பண்ணிடுறாரு. அவன் கையில லைட்டா காயம் பட்டது. அதை மீறியும் ஓடுறான். ஒரு பகுதியில ஊர்வலம் போயிட்டு இருக்கு. அந்த ஊர்வலத்தை கூட இவன் கலந்துடுறான். அவன் கையில இவர் ஷூட் பண்ணதுனால ரத்தம் இருக்கும்ல, அதனால சந்தேகப்படுறவங்களோட கையெல்லாம் இவர் புடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தன் கையை பிடிக்கும் போது அவன் வலியால துடிக்கிறான். இவன் தான் அவன்றதை புரிஞ்சுக்கிறாரு. பயங்கரமா சண்டை போடுறாரு. அவனை லாக் பண்ணிடுறாரு. அது வேற யாரும் இல்ல, மகேஷ் தான். ஹீரோ எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறாரு. அந்த மகேஷை பொறுத்த வரைக்கும் சைல்டு டிராபிகிங் தான் பண்ணிருக்கான். பூஜா கூட சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். அது சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸுமே லேப்டாப்ல கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. அதே சமயம் கண்டுபிடிச்சா ஜாக்கோட கதையை முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டாரு. உன் ஒய்ஃபை எதுக்காக அட்டாக் பண்ணிருக்கான்னு சீனியர் கேட்கிறாரு. இவர் லேப்டாப்பை வீட்டுக்கு அனுப்ப சொல்லி சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லிட்டாரு. லேப்டாப் வீட்டுல இருக்குன்றதுக்காக தான் போயிருக்கான். என் ஒய்ஃப் பார்த்ததுனால துரத்திருக்கான். என் ஒய்ஃப் கீழே விழுந்திருக்காங்க. ஒருவேளை ஒய்ஃப் அவனோட ஃபேஸை பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவன் சந்தேகப்பட்டிருக்கலாம். அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது கொல்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. பூஜா கூட சேர்ந்து தானே இந்த விஷயத்த செஞ்சிருக்கான். அவன் எதுக்காக பூஜாவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சார், ஏதாவது சண்டை ஏற்பட்டு கூட பூஜாவை கொல்ல நினைச்சிருக்கலாம். அந்த இடத்துல ரீனாவும் இதை பார்த்ததுனால ரீனாவோட கதையை கூட முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அந்த நாள் அந்த வீட்டுல இருந்த சின்ன பொண்ணோட பேரு மீரா அப்படின்றது. மீரா இப்ப என்னோட கஸ்டடியில தான் இருக்கா. அவ தேடி வந்தோன்னா அவகிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறேன் சார், கொஞ்சம் டைம் தாங்க அப்படின்ற மாதிரி டைமை கேட்டு வாங்கிடுறது. இப்ப லோபோவும் பேத்தியை பாக்குறதுக்காக வெளியே உட்காந்து இருக்காரு. ஸ்டார்டிங் மேரின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களோட அப்பா தான் இந்த லோபோ போல. இவர் உட்காந்து இருக்கும் போது டாக்டர் இருக்கார்ல, உங்க பேத்தி சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. எது கிளம்பிட்டாளா அப்படின்ற மாதிரி தாத்தா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு வழியா வந்துட்டு இருக்கும் போது அந்த பேத்தி உட்காந்து இருக்கிறத கவனிக்கிறாரு. லிசா கொஞ்சம் கூட மாறின மாதிரியே தெரியல. இப்ப கூட ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ தான் பக்கத்துல உட்காந்து அட்வைஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உன் தாத்தா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா, உன் தாத்தா சொல்ற மாதிரி கேளு அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. தாத்தா தேடிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தாத்தா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற லோபோக்கு சந்தோஷமா இருக்கு. ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு கூட்டு போறாரு. இப்ப ஹீரோவும் புடிச்சு வச்சிருக்க மகேஷ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. மகேஷ் இருக்கான் பாத்தீங்களா, ஜாக்க கொண்டது நான் தான், இந்த மாதிரி தப்பு பண்றதும் உண்மைதான், ஆனா அவங்க ரெண்டு பேரை நான் கொல்லலன்னு சொல்லிட்டாரு. சும்மா நடிக்காதரா, அங்க இருந்து மீராவை நீ தூக்கி இருக்க, மீராவை மட்டும் எப்படி தூக்குன அதை சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. பூஜா இருக்காங்கல்ல, மீராவை வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க. நீ நைட்டுக்குள்ள கூட்டு வந்து விட்டுரு, நம்ம வேலைக்காக ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவரு சொல்லியிருப்பாரு. பூஜா சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. ஆனா நைட்டு கால் பண்ணா அவங்க போனையே எடுத்திருக்க மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னு பாக்கலான்ற மாதிரி இவர் பிளாட் கிட்ட போயிருப்பாரு. அப்பதான் அந்த சின்ன பொண்ணு எதிர வந்திருப்பா. இவரும் லாக் பண்ணி கூட்டு போயிருப்பாரு. பிளாட்ல ரெண்டு பேர் இறந்து போனதே எனக்கு காலையில தான் தெரியும்ன்ற மாதிரி மகேஷ் சொல்றான். ஹீரோவால நம்ப முடியல. பொய் சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் எதுக்காக பொய் சொல்ல போறேன், ஜாக்க கொண்டது நான் தான் ஒத்துக்கும் போது இந்த கொலையை நான் ஒத்துக்க மாட்டேனா, எல்லா கொலைக்கும் ஒரே தண்டனை தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அவங்க ரெண்டு பேரை இவன் கொல்லனா யார் கொன்றுப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. மகேஷ் தான் ஒட்டு கேட்டிருக்கான். அதுக்கான டிவைஸ் எல்லாம் இவங்க கைப்பற்றி வச்சிருக்காங்க. அதே சமயம் ஹாஸ்பிட்டல் டேபிள்ல ஒரு போட்டோ இருக்கு. அதை நர்ஸ் பாக்குறாங்க. ஆக்சுவலா லோபோ கடைசியா பார்த்தார்ல, அந்த போட்டோ விட்டு போயிருக்காரு போல. ரூம்ல ஹீரோயின் இருக்கும் போது ஆண்டனி கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, அதை ஒரு நர்ஸ் கவனிச்சிருப்பாங்க. அவன் போட்டோ இருக்கு. இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த சமயம் ஹீரோ இருக்கார்ல, அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாரு. என்னமா நடந்தது தெளிவா சொல்லுன்னு கேக்குறாரு. இந்த பொண்ணும் பயந்துகிட்டே நடந்த விஷயத்த சொல்றாங்க. ராஜ் நமக்கு கிடைக்க போறாரு அப்படின்ற மாதிரி ரீனா சந்தோஷப்படுறாங்க. இப்ப கண்ணை மூச்சு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. பூஜா தான் கண்ணை மூடுறாங்க. இந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. இவங்க கேம் விளையாடிட்டு இருக்கும் போது ஆட்டு போட்டு ஒரு நபர் அந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் ரீனாவோட கதையை முதல்ல முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பூஜாவோட கதையை முடிக்கிறாரு. இந்த பொண்ணு சைலண்டா அங்க ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் வெளியே ஓடி இருப்பா. வெளியே ஓடும் போது மகேஷ் அங்கிள் அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த பொண்ணு சொல்றதை வச்சு பார்த்தா கூட மகேஷ் இந்த கொலையை பண்ணல, வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க. யாருன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப நர்ஸ் இருக்காங்கல்ல, சரி அன்னைக்கு உங்க ஒய்ஃபை பார்த்தது இவன் தான்ற மாதிரி போட்டோல அந்த ஆண்டனியை காட்டுறாங்க. அந்த போட்டோவை இந்த சின்ன பொண்ணு பாத்துடுறா. நான் பார்த்ததும் இவனதான் அப்படின்ற மாதிரிலாம் போட்டோவை காமிச்சிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. போட்டோல லோபோவும் இருக்காருல, லோபோக்கு இந்த ஆண்டனியை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அவரை பார்க்க போனோன்ற மாதிரி வேகமா லோபோவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப போட்டோவை லோபோ கிட்ட காட்டுறாரு. இதுல இருக்கிறது யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. இவன் தான் என்னோட மருமக அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நடந்த விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. மேரி ஆண்டனியை லவ் பண்ணிருப்பாங்க. அவன் சரியில்லைன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அதை கேட்காம பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க.
இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும்போது பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. அவன் பயங்கரமா டார்ச்சர் பண்றான், நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறான்ற மாதிரி தான் திரும்பி வந்திருப்பாங்க. அப்பத்துல இருந்து பொண்ணும் பேத்தியும் இவரோட வீட்டுல தான் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. இவர் இல்லாத சமயம் ஆண்டனி திரும்பி வீட்டுக்குள்ள வந்திருப்பான். வந்தவனுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கும். அதனால தான் மேரி மேல இருந்து கீழே எல்லாம் விழுந்திருப்பாங்க. மேரிக்கு நிறைய அடிபட்டது இல்ல, அதனால ஆண்டனிக்கு தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு போயிருப்பான். சாகும்போது மேரி இருக்காங்கல்ல, என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோங்கப்பா, அந்த ஆண்டனி கிட்ட மட்டும் சேர விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சத்தியம் வாங்கிட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. இவரும் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா லிசாவை பொறுத்த வரைக்கும் அப்பா மாதிரியே ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. வேணாம்னு சொல்லி பார்த்திருப்பாரு. ஆனா லிசா கேட்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவன் வேற ஜெயிலை விட்டு வெளியே வந்துருவான். பேத்தியை பார்க்க வந்துட்டானா என்ன பண்றதுன்னு யோசிப்பாரு. எதர்ச்சியா ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் அவனை பார்த்திருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல கூட பேத்தியை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பான். ஆனா இவர் இருக்கார்ல, திட்டி அனுப்பி விட்டுருப்பாரு. இந்த இடத்துல உங்களுக்கு சில விஷயங்களை கிளியர் பண்ணிடுறேன். ஈரினை அட்டாக் பண்றதுக்காக வந்தது மகேஷ் தான். ஆனா அந்த இடத்துல ஆண்டனி போன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் அப்படி காமிச்சிருப்பாங்க. ஈரின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது ஆண்டனி பாக்குறதுக்காக வந்தான் பாத்தீங்களா, அவன் எதர்ச்சியா தான் ஈரினை பார்த்திருப்பான். மத்தபடி ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஈரினை அட்டாக் பண்ண வந்தது மகேஷா தான் இருப்பாரு. நம்மளை குழப்பறதுக்காக தான் அந்த மாதிரி மாத்தி மாத்தி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை பிளாட்ல நடந்த 2 கொலைக்கு ஆண்டனி காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு கூட சாலிடான ஒரு மோட்டிவ் இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது சரி சார், உங்க பேத்தி இப்போ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என் பேத்தி இப்ப பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதே வார்த்தையை ஏற்கனவே இவர் சொல்லியிருப்பாரு. செத்தவங்களை மீன் பண்றதுக்காக தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு. அந்த வார்த்தையை எதுக்காக இப்ப யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது. உங்க பேத்தி எங்க இருக்கா, நான் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. மேலதான் இருக்கான்னு தெரிஞ்சோன்னே இவர் மேல பாக்குறதுக்காக வேகமா வராரு. அவங்க படுத்துட்டு இருக்காங்க. அவங்கள திருப்புனா அவங்க கழுத்துல வெட்டப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இந்த தாத்தா தான் பேத்தியை சாவடிச்சிருக்காரு. மீரா இவர் தான் 2 பேரை சாவடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனா இவரே ஆண்டனின்னு புரிஞ்சிருப்பாரு. உண்மையில ஆண்டனி சாவடிக்கல, அந்த போட்டோல இருந்த லோபோ தான் சாவடிச்சிருப்பாரு. இப்பதான் லோபோ எப்படி பண்ணாருன்னு காட்டுறாங்க. இந்த லோபோ இருக்கார்ல, லிசாவை சாவடிக்கணும்ன்றதுக்காக தான் அந்த பிளாட்டுக்கு வந்திருப்பாரு. ஆனா ரீனா தான் இப்ப லிசா கெட்டப்ல இருக்காங்கல்ல, இதுதான் லிசா போலன்னு யோசிக்கிறாரு. பின்னாடி இருந்து கழுத்து அறுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் அது லிசா இல்லன்றது இவருக்கு தெரிய வருது. அதே மாதிரி கண்ணை மூடிட்டு பூஜா அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப கண்ணை ஓபன் பண்ணி இந்த விஷயத்த பாத்துடுறாங்க. இவருமே பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இவங்களையும் கொல்லணும் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க கதையை முடிச்சிடுறாரு. ஒருத்தர் எப்படி பேத்தியே கொல்லணும்னு நினைப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு டவுட் வருது. இப்ப ஹீரோவும் வேகமா கீழே வந்துடுறாரு. எதுக்காக சொந்த பேத்தியை கொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என் பொண்ணு சொன்ன விஷயத்தை தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சாகிறதுக்கு முன்னாடி மேரி இருக்காங்கல்ல, என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோங்கப்பா, அந்த ஆண்டனி கண்ணில் கூட என்னோட பொண்ணு படக்கூடாது, என் பொண்ணு ஆண்டனி மாதிரி மாறாம பாத்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் வாங்கி தான் இறந்து போயிருப்பாங்க. இவருமே பேத்தியை மாத்தலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா பேத்தி நாளுக்கு நாள் மோசமா தான் போயிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம இப்ப ஆண்டனி வேற ரிலீஸ் ஆயிட்டார்ல, பேத்தி ரொம்ப கெட்டு போக வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் கதையை முடிக்க நினைச்சிருப்பாரு. ஹீரோ எங்க இருந்தாலும் ஆண்டனியை புடிங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆளுங்க புடிச்சிருக்காங்க. ஆண்டனி இருக்கார்ல, என் பொண்ணை பார்க்கணும், என் பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஜெயிலுக்கு கூட வரேன், ப்ளீஸ் என்ன விடு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருந்துட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி வந்த இந்த ஃபாதர் இருக்கார்ல, உன் பொண்ணு இறந்து போயிட்டா, உன் பொண்ணு உன் பார்வையில படக்கூடாதுன்னு என்னோட பொண்ணு கேட்டா, அதனாலதான் என் கையாலேயே சாவடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இதை கேட்கிற ஆண்டனி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. ப்ளீஸ் என் பொண்ணை பார்க்கணும், கடைசியாவது பார்க்கணும், என்னை விடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது. கடைசியா ஒரு வாட்டி பொண்ணை பார்த்துக்கிட்டோம்னு நினைக்கிறாரு. சரி போய் பார்த்துக்கோன்ற மாதிரி விட சொல்லிடுறாரு. இப்ப வேகமா ஆண்டனி இருக்கார்ல, வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. மாடி ஏறி பொண்ணோட ரூமுக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் கதவை திறந்து உள்ள போற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.